ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம க்ரீன் கேட் நர்சரி கார்டனுக்கு போயிருக்கோம். க்ரீன் கேட் நர்சரி கார்டனில் புதுசாக நிறைய புது வரவுகள் வந்திருக்குது. நிறைய பூச்செடிகள், பழச்செடிகள், இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணில் அடங்காத அவ்வளோ ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது. அப்புறமா இவங்கக்கிட்ட தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஆல் இன் ஆல் திங்ஸ் எல்லாமே இருக்குது. கோகோ பீட்டு, இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கக்கூடிய பாட்டு, நார்மல் பாட்டு, அதுக்கப்புறமா க்ரோ பேக்ஸ், வெஜிடபிள் சீட்ஸ், அதுக்கப்புறம் மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, ரோஸ் மிக்சரு, அப்படி எல்லா உர வகைகள், அதுக்கப்புறமா நம்ம கார்டனிங் டூல்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்படி இருக்கிற தருணத்தில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு குட் நியூஸ் என்னென்னா, க்ரீன் கேட் நர்சரி கார்டனில் 2வது வருட துவக்க நாளை முன்னிட்டு ஒரு பெரிய ஆஃபர் போட்டிருக்காங்க. அது என்னைக்குன்னா 14/12/2024 தொடங்கி 25/12/2024 வரைக்கும் மட்டுமே 20% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. செடிகளுக்கும் கூட தள்ளுபடி கொடுப்பாங்களா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம அந்த டீட்டெயில்டு வீடியோவை தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீன் கேட் நர்சரி கார்டன் இவங்கக்கிட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லை. அவ்வளோ ஒரு எண்ணில் அடங்காத நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பெரிய நர்சரி கார்டன். இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குன்னா, மண்டைக்காடு ரோடு, லட்சுமிபுரத்தில் இருக்குது. இங்கே இந்த நர்சரி ஸ்டார்ட் பண்ணி 2வது வருஷம் துவக்க விழா, ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அதை முன்னிட்டு 14/12/2024 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அதை முன்னிட்டு 14ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும், கிறிஸ்மஸ் வரைக்கும் இந்த ஆஃபர் வேல்யூபிளாக வச்சுருக்காங்க. 4 ரோஜா வாங்கினோன்னா 100 ருபீஸ் தான். 4 பிச்சி வாங்கினோன்னா 100 ரூபா தான். 4 முல்லைச்செடி வாங்கினோன்னா 100 ரூபா தான். அதுக்கப்புறமா 450 ரூபாய்க்கு வாட்டர் ஆப்பிள், அப்புறம் வியட்நாம் பலா, ஸ்ட்ராபெரி கொய்யா, அப்புறமா மாவு, இது எவ்வளவும் சேர்த்து நமக்கு 450 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 350 ருபீஸுக்கு 700 ரூபா மதிப்புள்ளது. 350 ருபீஸுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம், வியட்நாம் பலா, அப்புறம் ஸ்ட்ராபெரி கொய்யா, அப்புறம் ஒரு மாவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்ககிட்ட வேறு நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. என்னென்ன ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்ல வார்த்தைகளே இல்லை. பலா வகைகள், கொய்யா வகைகள், அப்புறம் பெரி வகைகள், அதுக்கப்புறமா செரி வகைகள், ஆரஞ்சு வகைகள், எலுமிச்சை வகைகள், நாவல் பழ வகைகள், பூ வகைகள், சீதாப்பழ வகைகள் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இங்கே வீடியோவில் ஏதோ இங்கே நிறைய இன்னும் பிளான்ஸ் இருக்குது. நான் இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு நார்மலாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஆரஞ்சு வகைகளில் ஆரஞ்சு இனிப்பு இருக்குது. அப்புறமா டேபிள் ஆரஞ்சு இருக்குது, கமலா ஆரஞ்சு இருக்குது, நாக்பூர் ஆரஞ்சு இருக்குது, சிவப்பு கிரீஷ்மன் ஆரஞ்சு இருக்குது, பல விதமான ஆரஞ்சு இருக்குது. அதுக்கப்புறமா எலுமிச்சையில் நாட்டு எலுமிச்சை, கலப்பில எலுமிச்சை, கந்தராஜ எலுமிச்சை, இனிப்பு எலுமிச்சை, தாய்லாந்து சிவப்பு எலுமிச்சை, அசாம் காஞ்சி எலுமிச்சை, பாலாஜி எலுமிச்சை. நான் இதெல்லாம் நிறைய கேள்வியே படலை, என்னெல்லாமோ இருக்குது. அப்புறம் நாவல் பழத்தில் வெள்ளை நாவல், கருப்பு நாவல், கிளி நாவல், தாய்லாந்து நாவல் இருக்குது. அப்புறம் பூ வகையில் சொர்க்க தாமரை, அடீனியம், ஆர்கிட்டு, பூண்டு கொடி, அப்புறம் என்னெல்லாமோ இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறமா செம்பருத்தி வகைகள், மனோரஞ்சிதம், செண்பக பூச்செடி, அப்புறமா நிறைய பிளான்ட்ஸ் அதே மாதிரி நிறைய இருக்குது. அப்புறமா கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் சீத்தாப்பழ வகையில் பச்சை சீத்தா, தங்க சீத்தா, அயர்லாந்து சீத்தா, முள் சீத்தா, ராம் சீத்தா, பெரிய சைஸு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய வகைகள் இருக்குது. கொய்யா வகைகளும் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பாட் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
பாட்டெல்லாம் வெரைட்டியாக கலெக்ஷன்னு அவ்வளோ ஒரு கலெக்ஷன் செமையாக இருக்குது. இதில் வேறு ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி வந்து கலெக்ஷன் களை கட்டி போயிட்டுருக்குது. இங்கே வந்து ஒருத்தங்க ஆல்ரெடி இங்கே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க பிளான்ஸு. அப்புறமா வந்து இங்கே நம்ம அந்த மில்கி ஒயிட் ரோஸ் இருக்குதுல்ல, அது இருக்குது. அப்புறமா வந்து காஷ்மீரி ரோஸுன்னு சொல்கிறேன், சாரி, 7 days ரோஸு, காஷ்மீரி ரோஸ் எல்லாமே இருக்குது. நல்லாவும் இருக்குது. எல்லாமே வந்து நியூலி கலெக்ஷன், பழைய பிளான்ட்டுன்னு இல்லை, எல்லாமே புதுசாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தான். நிறைய பிளாக் ரோஸ் இருக்குது, ஃபேரி ரோஸ் இருக்குது, 7 days ரோஸ் இருக்குது, அப்புறமா டபுள் கலர் ரோஸ் இருக்குது, வெல்வெட் ரோஸ் இருக்குது. ஃபேரி ரோஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, பூ செம்மையாக இருக்குது. அவ்வளோ இந்த பஞ்சாக பொக்கையவா பூ பூத்து செம்மையாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்க்க முடியுமா, அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து நம்ம வந்து கட்ட ரோஸ் டயந்தசிஸில் வந்து ஒத்த வெரைட்டியும் இருக்குது, அடுக்கு வெரைட்டியும் இருக்குது, மிக்சிங்கில் இருக்குது. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அவ்வளோ கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா பிளான்ட்டுமே கொஞ்சம் இல்லை, எல்லாமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வாடாமல்லி செடி இருக்குது. வாடாமல்லி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து வாஸ்து பிளான்ட்டில் வந்து இது ஒரு வகையான பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாடாமல்லி ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே வீட்டில் வாங்கி வச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. அந்த பிளான்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. 7 days ரோஸில் வந்து பிங்க் கலர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சந்தன கலர் மாதிரி இருக்கிற அந்த கலர் இருக்குது. அப்படி ஒரு 3 கலர் இருக்குது 7 daysலேயுமே. அப்புறம் பாருங்கள், மல்பெரி பாருங்கள், குட்டி பிளான்ட்டு தான், அழகாக பழம் காய்ச்சி தொங்குது, செமையாக இருக்குது. பார்த்தா 4 பழத்தை பறித்து நம்ம தின்னுடலாமான் இருக்குது. மிராக்கல் ஃப்ரூட் இருக்குது அந்த பக்கம். அப்புறம் வந்து செம்பருத்தி கலர் பாருங்கள், அட்ராக்டிவாக செமையாக இருக்குது. இன்னும் முடியலை, இன்னும் லிஸ்ட்டு பெருசாக தான் போய்ட்டுருக்கு, இன்னும் உள்ளே போக இருக்குது. பன்னீர் ரோஸு செமையாக பூத்து அப்படி சிரிச்சிட்ருக்குது பன்னீர் ரோஸ் எல்லாம். அப்புறமா வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த பெரிய பிளான்ட்டாக விரும்புவாங்க, அது கூட அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், பெரிய ரோஸாக இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம செண்டு ரோஸ் கலெக்ஷன் தான். செமையாக இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாமே. இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து ரேட்டு கேட்பீங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரேட்டு சொல்லலை, ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து தள்ளுபடின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து 4 ரோஸ் வாங்கினீங்கன்னா 100 rupees. அது வந்து நீங்கள் வந்து போய் பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த அளவில் இது ஒரு செம்மையான ஒரு மெகா ஆஃபர் தான். நம்ம ஆடி மாதம் ஆனால் துணி கடையில் தள்ளுபடி போடுவாங்க, இது வந்து செடி கடையில் தள்ளுபடி போட்டிருக்காங்க. ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதுங்க கண்டிப்பாக. அப்புறமா இந்த ஒயிட் கலரில் கொத்தாக பூக்கிற ரோஸு, திரும்பவும் இந்த 7 days ரோஸ் தான். சூப்பராக செமையாக எல்லோரும் இருக்காங்க. அப்புறமா நான் வந்து இந்த பக்கம் போனால் இங்கே ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதே பார்த்த நான் சொல்ல, இப்போவே நமக்கு ஒரு 4 பிளான்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து பிளான்ட் எனக்கு நேம் தெரியல, நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம அந்த கல்வாழையெல்லாம் வளர்த்துவோம்ல, அதில் ஒரு வெரைட்டி கலெக்ஷன் தான் சொன்னாங்க. ஒரு பிளான்ட் வாங்கி வச்சு செமையாக சூப்பராக வளரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதில் வந்து நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் பிளான்ட்டாக இல்லை, அந்த பிளான்ட்டு கூட கிட்ட குட்டி பிளான்ட்டாக வச்சு சூப்பராக செமையாக இருக்குது. நான் இந்த பிளான்ட் வந்து நம்ம வீடியோஸில் நிறைய பார்த்துருப்போம். நியூலி ஸ்ட்ரைட்டாக டெக்கரேஷனில், மேரேஜ் ஃபங்க்ஷனில் டெக்கரேஷனில் பார்த்துப்போம். ஸ்ட்ரைட்டாக கிட்டக்க பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறமா வந்து ட்ராகன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இதுவுமே ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு தான். நான் ஃப்ளவர் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்தளவு அட்ராக்டிவாக இல்லாமல் இருக்குது. இந்த பிளான்ட்டை விட்டு எனக்கு நீங்கிறதுக்கு மனசே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுலேயுமே ரெட்டு, பிங்கு, ஆரஞ்சு, அது டிஃப்ரெண்ட் நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து இது வந்து கனிக்கொன்ன செடி. அடுத்ததாக வந்து நம்ம வந்து இந்த ஹேங்கிங் பாட்டிலெலாம் வைக்கிற மாதிரி உள்ள பிளான்ட்டு தான் இது. இதுவுமே செமையாக சூப்பராக நிறைய இருக்குது. அடுத்தது வந்து இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படி என்ன சொல்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு விதமாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து இதுவுமே நம்ம வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்டு தான். அப்புறம் ரோஸ்மேரி அவைலபிளாக இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். ரோஸ்மேரி இருக்குது. அப்புறமா வந்து மின்ட்டு துளசி இருக்குது, மின்ட்டு துளசி விக்ஸ் துளசின்னு சொல்லுவோம், அது இருக்குது. சுகர் துளசி இருக்குது, பப்பாளி இருக்குது.
இங்கே பாருங்கள் அந்த பிளான்ட் வந்து அது பூ வந்து விரியாமல் இருந்தது, இதெல்லாம் பூ பூத்தது. எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். செமையாக சூப்பராக இருக்குது. அடுத்தது இது ஒரு வெரைட்டி பிளான்ட்டு. இதெல்லாம் நம்ம ஹேங்கிங் பிளான்ட் எல்லாமே மிக்சிங்கில் தான் இருக்குது. பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹேங்கிங் பிளான்ட்ஸும் இருக்குது. நார்மலாக நம்ம பாட்டில் வைக்கிறதுக்கு லாவெண்டர் இருக்குது. மணி பிளான்ட் கலெக்ஷன்ஸ் வரிசையாக வச்சுருக்காங்க. செமையாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இதை நம்ம வந்து அந்தூரியம் கலெக்ஷன்ஸ், இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்தூரியம் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸில் கவர் பண்ணியிருப்போம். இதான் நான் சொன்னல மிண்டு துளசி இருக்குது அப்படின்னு சொன்னல. அப்புறம் இதுவும் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு தான். இதெல்லாம் நம்ம இந்த குரோட்டன் வெரைட்டி. அப்புறம் வெஜிடபிள் பிளான்ட்ஸு இந்த கத்தரிக்காய் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஜெவந்தி செடி கலர்ஃபுல்லாக இருக்குது, செமையாக இருக்குது. எல்லாமே நமக்கு கொஞ்சம் பெரிய பாட்லேயும் இருக்குது, குட்டி பாட்லேயும் இருக்குது. ஒரு சில பாட்டில் வந்து 2 கலர்ஸ் இருக்குது, ஒரு சில பாட்டில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது, ஒரு சில பாட்டில் சிங்கிள் கலராக இருக்குது. ஸோ வந்து நம்ம பார்த்து எடுத்தோன்னா ஒரே பாட்டில் 3 கலராக கூட பார்த்து எடுக்கலாம். ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாமே. அடுத்ததாக வந்து இது வந்து கேபேஜு. அப்புறம் வந்து மினி வெரைட்டி டாலியா இருக்குது. டாலியாவில் சாரி ஜினியா இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து கிருஷ்ண கமலம்னா என்னமோ சொல்லுவாங்க, அந்த பூ தான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு வேறு பேருன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அவங்க வந்து பிளான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணஸில் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ வந்து நாங்களே சுற்றி வீடியோ எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது. ஸ்ட்ராபெரி பூ காயோடு இருக்குது, செமையாக இருந்துச்சு. அப்புறமா இது வந்து குட்டி பாட்டில் இருக்கிற ஜெவந்தி கலெக்ஷன். கலர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவ் கலர்ஸாக சூப்பராக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் டேவே போய் ஆஃபரில் எல்லாத்தையும் அள்ளுங்க போய். இது ஜினியா தான். நான் டாலியாவும் இருந்துச்சு, டாலியா வந்து ஃப்ரண்டில் இருந்துச்சு. ஸோ நான் அதை மாற்றி சொல்லிட்டேன். அடுத்தது தெத்தி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. அத்தி பாருங்கள், இது வந்து சேல்ஸுக்கு தரமாட்டாங்க, இது வந்து சாம்பிள் பீஸாக வச்சுருக்காங்க. அங்கே வந்து சின்ன சின்ன பிளான்ட் அத்தி செடி இருக்குது, அது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அத்தியில் வந்து இஸ்ரவேல் அத்தி இருக்குது, பூனை அத்தி இருக்குது, 2 வெரைட்டி அத்தி இருக்குது. அப்புறமா இதுவும் வந்து நம்ம அந்த கல்வாழை மாதிரி அதில் ஒரு வெரைட்டி தான். அந்த பூ எல்லாமே நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் புஷ் பெப்பர் வந்து அது வந்து பெரிய பாட்டில் இருக்குது, அல்லாமல் வந்து சின்ன க்ரோ பேக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. மாவு வெரைட்டி, பப்பாயா வந்து பெரிய பிளான்ட் இருக்குது. நான் வந்து எல்லா பக்கமும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இது இலந்தையிலையுமே கொஞ்சம் ஒரு 4-5 கலெக்ஷன்ஸ் அந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்து க்ரீன் கேட் நர்சரி கார்டனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ்னே தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து இது பூனை பழம்னு சொன்னாங்க. நானெல்லாம் புதுசாக எல்லாம் கேள்விப்பட்டேன் இந்த ஃப்ரூட்டெல்லாம். அப்புறம் தென்னங்கன்று பாருங்கள், பெருசு இருக்குது, அது சேல்ஸுக்கு தான் இருக்குது. சென்டரில் இருக்கிறது எல்லாமே பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. தேக்கங்கண்டு இருக்குது. அப்புறமா வந்து இதெல்லாம் நம்ம பைனாப்பிள் வந்து அது பெரிய பைனாப்பிளாக காய்க்கிற ரெட் பைனாப்பிள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கேயும் அடுத்து தென்னங்கன்று தான் இருக்குது. அத்தி செடி பாருங்கள், அத்தி செடி வந்து இதுக்கு முன்னாடி போகும்போது கொஞ்சம் குட்டி பிளான்ட்டாக இருந்து இப்போ எல்லாமே பிளான்ட் எல்லாமே நல்லா க்ரோத் ஆகி காயோடு இருக்குது. நம்ம காயோடே வாங்கிட்டு போய்க்கலாம், போனோடனே ஈல்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொய்யாவும் அதே மாதிரி தான், சேமு. கொய்யா, எலுமிச்சை, மாவு, ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லாமே மேக்ஸிமம் நல்லா பெரிய பிளான்ட்டாக வளர்ந்து காயோட அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நமக்கு வந்து பெரிய தோட்டம் எல்லாம் இருக்குதுன்னா நம்ம வந்து பெரிய பிளான்ட்டாகவே வாங்கிட்டு போய் அப்படியே பிளான்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப அழகாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. மங்குஸ்தான், ரம்போட்டான், அப்படி இன்னும் எனக்கு வந்து இதில் நிறைய பிளான்ட்ஸ் பேர் சொல்கிறேன்னா கூட தெரியல. சப்போட்டா, மாதுளை, கொய்யாயிலே நிறைய வெரைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் போய் நர்சரியை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து
ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இது வரைக்கும் தேடி இருப்பீங்க, கிடச்சிருக்காது. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்கும். அப்புறம் கொல்லாவு கலெக்ஷன்ஸு, இந்த இது வாட்டர் ஆப்பிளில் கலெக்ஷன்ஸு, மினி வெரைட்டி, க்ரீனு, ரெட்டு, அப்படி சீட்லெஸ்ஸில் மினி வெரைட்டி அதெல்லாம் இருக்குது. அபியூ இருக்குது, மில்க் ஃப்ரூட் இருக்குது, இதெல்லாம் மில்க் ஃப்ரூட் தான். அப்புறம் பலால வெரைட்டிஸ்லாம் செமையாக நிறைய இருக்குது. ஆல் சீசன் பலா, ஆல் சீசன் மேங்கோ அப்படின்னு வெரைட்டியாக இருக்குது. அடுத்த இது வந்து லெமனில் வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குது. சப்போட்டாயில் வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது டேபிள் ஆரஞ்சு இருக்குது, ஸ்வீட் ஆரஞ்சு இருக்குது, கமலா ஆரஞ்சு இருக்குது. அப்புறமா ஸ்டார் ஃப்ரூட், இங்கே பாருங்கள் புஷ் பெப்பர் இங்கே இருக்குது. புஷ் பெப்பரும் இருக்குது, நார்மல் பெப்பரும் இருக்குது. மங்கூஸ்தான் பாருங்கள் அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் பரோபா இருக்குது. இது அபியூ, பரோபா அந்த பக்கம் இருக்கிறது. மிராக்கிள் ஃப்ரூட் இருக்குது. அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து புளிப்பானதோ கசப்பானதோ எது சாப்பிட்டோம்னாலும் நமக்கு இனிப்பாக தான் இருக்கும் ஒரு 2 ஹவர்ஸுக்கு. ஸோ வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து புளிப்பான டேபிள் ஆரஞ்சு இல்லை லெமன் தயிர் எது சாப்பிட்டாலும் நமக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு சில உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க எல்லாம் வந்து கசப்பான மெடிசன் எல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப கசக்கும். ஸோ வந்து இந்த ஃப்ரூட்டில் வந்து லைட்டாக கடிச்சிட்டு நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுத்தோம்னா மெடிசின் கூட ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த ஃப்ரூட்டை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து டேபிள் ஆரஞ்சு வச்சுருக்கவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டையும் சேர்த்து வாங்கி வைங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேசி இருக்குது, அரளி இருக்குது, இங்கே தான் வந்து டாலியா இருக்குது மினி வெரைட்டி. ஸோ வந்து அவ்வளோதான். நம்ம வந்து நர்சரியை வந்து ஃபுல்லாகவுமே சுற்றி பார்த்தாச்சு. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் 14ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே விசிட் பண்ணி இந்த ஆஃபரில் பிளான்ஸ் எல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா, பாய் பாய். 14ஆம் தேதி மறந்துடாதுங்க. ஆஃபரில் போய் செடியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.